பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். ஆமீன். அவர் உன்னதமான தேவன். அவருடைய மறைவுக்குள்ள நம்மளை வச்சிருக்காராம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய நிழல்ல நாம தங்குவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரியான வெயில் நேரம், நீங்க நடந்து வரீங்க, ஒரே டயர்டா வரீங்க, ஒரு நிழல் தர மரம் இருக்குதான்னு பாக்குறீங்க. அங்க ஒரு அழகான அடர்த்தியான நிழல் தரக்கூடிய மரம். அந்த மரத்தினுடைய நிழல்ல நீங்க வந்த உடனே அப்படியே ஒரு மாற்றம் வரும் பாருங்களேன். அந்த வெயில்ல நடந்து நடந்து அந்த களைப்பெல்லாம் நீங்கி ஒரு காற்று வீசும்போது அந்த மரத்தடியில நீங்க வரும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதை அனுபவிச்சிருக்கீங்களா? மேக்சிமம் எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நல்ல நிழலா இருக்கிறாரு. வாழ்க்கைன்றதே போராட்டம் தானே. பிரச்சனைகள் வரும், உபத்திரவம் வரும், நெருக்கம் வரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனா நீங்க தினம் அவரோட நிழல்ல போங்க. அவர் உங்களுக்கு நிழலா இருக்கிறார். அவருடைய பாதத்துல போய் உட்கார்ந்து வசனத்தை தியானிச்சு அவருடைய அன்பை நினைச்சு துதித்து பாடி அதை நீங்க தான் பெற்றுக்கொள்ளணும். அவர் நமக்கு நிழலா இருக்கிறார். நீங்க தான் நிழலுக்குள்ள போகணும். அதனால ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து அமைதியா வசனத்தை தியானிச்சு இந்த பிரச்சனை போராட்டம் இது எல்லாத்தையும் மறந்துடுங்களேன். அப்படியே உட்கார்ந்து அவர் எவ்வளவு நல்லவர்னு தியானிச்சு பாருங்க. எல்லா துக்கமும் மாறிடும், எல்லா கஷ்டமும் மாறிடும். இதை அனுபவமா மாற்றிக்கொள்ளுங்க. வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா மாறிடும். என்ன போராட்டம் என்ன வந்தாலும் சரி, என் இயேசு எனக்கு நிழலா இருக்கிறார், அவர் சர்வ வல்லவர்ன்ற சந்தோஷம் உங்க உள்ளத்துல வந்துடும். இன்றைக்கு நிழலா இருந்து உங்களை தாங்கி நடத்தி ஆறுதல் படுத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இவங்க உம்முடைய பிள்ளைங்கப்பா, சோர்ந்து போய் இருக்காங்க. இவங்க கடந்து செல்ற பாதையில நீங்க நல்லா இருக்கீங்க. இந்த நிழலுக்குள்ள வந்து இளைப்பார அவங்களுக்கு கிருபையை தாங்க. நீங்க உங்க செட்டை நிழலுக்குள்ள அவங்கள வைத்து கொள்ளுங்க. இவங்க பயப்படுற காரியம் எல்லாம் விலகட்டும், மன சோர்வெல்லாம் விலகட்டும். ஒரு ஆறுதலும் சந்தோஷமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன். God bless you.